கூட விடுங்க. கவர்ல அவ்வளோதான் மூணு போயிடுச்சு. டோன் இருக்கு பாருங்க, டோன் இருக்கு பாருங்க. வாங்க வாங்க வாங்க, அப்படியே போங்க, டக்கு டக்குன்னு போங்க. அப்படியே கூட அப்படியே கொடுங்க சார். சார் கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க. அவரோட கார்ல இருக்கு, அவரோட கார்ல இருக்குப்பா, கார்ல இருக்கு பாரு பின்னாடி சீட்ல. நீங்க கேள்வி கேட்கல மோகன் கொடுப்பாப்ல நீங்க கேட்கல. ஆமா கை வைக்காத. இங்க பாருங்க, இங்க பாருங்க. முக்கியமா எதிரா முக்கியம். நீ கை வைக்க டக்குன்னு கொடுங்க கொடுங்க. அம்மா அங்க கேளுமா, அவரை கேளு. ஆமா அரிசி டோக்கன், ரெயின் கோட். அப்படியே பாருங்க, அப்படியே பாருங்க. அவ்வளோதான் இந்த பாருங்க, இங்க பாருமா. சுத்தி வரணும். கொடையில கொடையில அரிசி அரிசி அஞ்சு நாள் தான் கொடுத்துருக்கு. பாருங்க சார். சார் சார் இங்க பாருங்க சார். வெங்கடேஷ் சார், கொஞ்சம் இருங்க. இன்னும் கொடை இருக்குப்பா, 10 கொடை சொன்னாருப்பா. பேசிட்டா அவங்கள்தான் எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம். எங்களை ஏன் கேட்குறீங்க? எங்களுக்கு சம்மந்தம். அங்கே கேளுங்க, அங்கே கேளுங்க.
ஹலோ இப்படி பார்க்க மாட்டேன் இப்படி பார்க்கலன்னா என்ன பண்ணுறோம் பாருங்க அப்புறம் எல்லாம் வந்து எங்கிட்ட இருக்கு கொஞ்சம் இருங்க பார்க்குற மாதிரி எடுங்க இருக்கான் பாருங்க ஒன்று இருக்கு வச்சீங்க நான் கொடுத்து நம்மளுக்கு எதுக்கு பார்த்துட்டு இருந்தா வச்சு பண்ண பிரச்சனை ஒரு ஒருத்தர் கொடுத்தா நல்லா வேணாம் அந்த வேலையை வேணாம் இல்லை ஒருத்தர் கொடுத்தா முன்னாடி 10 பேர் கேட்பேன் டோக்கன் வாங்கி கொடுங்க நானே வேணா ஹலோ வாங்கண்ணா அவங்க ஹெல்ப் பண்ணாங்க இருப்பா 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 இந்த மாதம் ஒரு ட்ரெயின் போட்டு யார் அங்கே யார் ஆக்கணும் கலப்பை மக்கள் இயக்கத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் வெங்கடேசனோட என்னுடைய அனுபவங்களை பகிர்ந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. இன்று கலப்பை மக்கள் இயக்கத்தினுடைய சாதனைகளை தொடரும் கலப்பை மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் நிறுவனர் திரு பி செல்வகுமார் இன்று மழையின் பொருட்படுத்தாமல் தன் உடல்நிலையை பற்றியும் கவலைப்படாமல் கிட்டத்தட்ட ஒரு 50 பேர்களுக்கு வாழ்வாதாரத்தில் இன்றைக்கு தேவையான தள்ளுவண்டியும் கிட்டத்தட்ட ஒரு 100 to 200 பேருக்கு ரெயின் கோட்னு சொல்கிற மழை காலங்களில் தேவைப்படுகிற ரெயின் கோட்டும், அதுக்கப்புறம் தள்ளுவண்டியில் வியாபாரம் செய்வர்கள் மழையில நனையாமல் இருப்பதற்காக ராட்சச குடைகளையும், அப்புறம் இன்றைக்கு நிறைய பேர் படுக்க பாய் இல்லாமல் தவிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் கடிதம் மூலமும் தொலைபேசி மூலமும் கலப்பை மக்கள் இயக்கத்துக்கு தொடர்ந்து போன் வந்ததுனாக்கா கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு பாய்களும் கொடுத்துருக்கோம். இந்த நிகழ்வு எப்படி விவரித்து சொல்லணும்னா, வாழ்வாதாரத்துக்கு தேவையான விஷயம் தொடர்ச்சியாக நீட்சியாக தான் இன்றைக்கு நம்ம வாழ்வாதாரத்துக்கு தேவையான இந்த மழை காலங்களில் அவங்க வேலை பண்ணி குறைக்கிறதுக்காக தள்ளு வண்டிகளை கொடுத்துருக்கோம். அது மிகப்பெரிய ஒரு சிறந்த பணி. ஒருத்தருக்கு பணத்தை கொடுத்துட்டா இன்னைக்கு ஒரு மூட்டை அரிசி கொடுத்தோம், கிட்டத்தட்ட ஒரு 500 to 1000 பேருக்கு அரிசி மூட்டை இன்னைக்கு கொடுத்துருந்தாலும் அது மிஞ்சி போனா ஒரு 2 வாரம் 3 வாரம் தான் வரும். ஆனா தள்ளு வண்டின்றது அவர் பிழைப்பது மட்டுமல்லாமல் அவர் குடும்பமும் பிழைப்பதற்கான ஒரு வாழ்வாதாரத்தை கொடுத்துருக்காங்க.
தொடர்ந்து மக்கள் நல பணியை இந்த அடாது மழையிலும் விடாது செய்திருப்பது கலைப்புல் மக்கள் இயக்கம் தான். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நம்ம இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய நடிகர்கள், பெரிய பெரிய ஜாம்பவான்கள், பெரிய பெரிய பணக்காரர்களுக்கு ஒரே விஷயத்தை நம்ம சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். எல்லா இயக்கங்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக கலைப்புல் மக்கள் இயக்கம் தன்னால் என்ற உதவியை தொடர்ந்து மக்களிடம் கொண்டு போய் செய்து கொண்டிருக்கிறது. இதை பார்த்து எப்படி கஜா புயலப்ப நாங்க தான் முதல் கலைப்புல் மக்கள் இயக்கம் வந்து நிவாரண பொருட்களை பட்டுக்கோட்டைக்கும் பேராவூரணிக்கும் அனுப்பிச்சு வச்சோம். ஃபர்ஸ்ட் நாங்க தான் வாங்கி வாழ்வாதாரத்துக்கு தேவையான உதவிகளை தன் பொருளாதாரத்தில் தன்னுடைய சொந்த பணத்தில் தொடர்ந்து கலைப்புல் மக்கள் இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர் திரு பி.டி. செல்வகுமார் செய்து கொண்டிருக்கிறார். பணம் படைத்த அனைவருக்குமே ஒரே விஷயத்தான் நிகழ்வு வாழ்வா சொல்ல விரும்புகிறேன். பணத்தை வீட்டில் வைத்து பூட்டி வைக்காதீர்கள். அந்த பணம் உங்களிடம் வரவே வராது. அந்த பணம் உங்களுடைய இறுதி காலத்தில் எந்த விதத்தில் உதவாது. அந்த பணத்தை வெளியே கொண்டு வாங்க. அந்த பண தேவையில் உள்ளவர்களை பகிர்ந்து கொடுங்க. பகிர்ந்து கொடுத்தால் உங்களுக்கும் புண்ணியம் வரும், உங்களை சார்ந்திருக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் புண்ணியம் வரும், நீங்களும் நல்ல நலத்துடன் வாழ்வீர்கள். இன்றைக்கு வந்து ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ண பிறகும் வீட்டில் ஓய்வு எடுக்கணும் அப்படின்றத எண்ணத்தை மாற்றி என்னுடைய பணி வந்து என்னுடைய கடன் வந்து பணி செய்து கிடப்பது மக்களுக்கு நலப்பணியாற்றுவதுதான் கலைப்புல் மக்களுடைய பிரதான நோக்கம் அப்படின்றத இன்றைக்கு இந்த மழையிலும் அடாது மழையிலும் மீண்டும் நிரூபித்திருக்கின்ற என்னுடைய தலைவர் திரு பி.டி. செல்வகுமாரை நாங்கள் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். அவருடைய பணிகள் தொடர்ந்து சமுதாயத்தில் செய்யப்பட வேண்டும். இவரை பார்த்து பணம் படைத்த அனைவர்களும் பொதுவெளியில் வந்து மக்களுக்கு வந்து பணிகள் செய்யணும் தான் நம்ம கேட்டுக்கிறோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவருக்கும் தெரியும், நான் நேற்று தான் கன்னியாகுமரியில் வந்ததும் இந்த மழையை பார்த்ததும் நிறைய பேர் இந்த கோயம்பேட்டில் நம்ம உறவினர்கள் தெரிஞ்சவங்க எல்லாருமே இங்கே வேலை பார்த்துட்டு இருந்ததை கேள்விப்பட்டதும் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும். இப்போ அவங்க வந்து மழையில் நனைஞ்சிட்டு வியாபாரம் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அந்த மழையில் நனைஞ்சிட்டு வியாபாரம் பண்ணும்போது அவங்களுக்கு பல நோய்கள் வரலாம், அந்த வியாபாரம் நடக்காது. அதனால தான் அவங்களுக்கு ஒரு ராட்சச புடைகள் இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த ராட்சச புடைகள் வாங்கி கொடுப்போம். அது இல்லாமல் நம்ம வந்து தள்ளு வண்டிகள் எதுக்கு கொடுத்தோம்னா அவங்க வந்து மழையை பெய்ததுனால அவ்வளோ இத்து போயிடுச்சு, அது போயிடுச்சு, அந்த வண்டிகள் சரியா இல்லை அப்படின்னு அவங்களுக்கு வண்டிகள் வாங்கி கொடுத்தோம் ஒரு 10 பேருக்கு. அது இல்லாமல் உங்கள் அனைவருக்கும் ரெயின் கோட்டு தேவைப்படுது. இன்னைக்கு இந்த மழைக்காக ரெயின் கோட்டு தேவைப்பட்டுச்சு. ரெயின் கோட்டுகள் பலருக்கும் அந்த மீனவ பெண்கள் இருக்காங்க. மீனவ பெண்களுக்கு இன்னைக்கு காலையிலேயே நம்ம வந்து ராயபுரத்துலேயும் விமில் குப்பத்திலாம் கொடுத்துட்டு வந்தோம். ஏன்னா இந்த மழைக்குள்ள இங்கே வர வச்சா கஷ்டம் அப்படின்ட்டாங்க. அதனால எங்களால் முடிஞ்சது இந்த மழை, அது எவ்வளவு பெரிய மழையா இருந்தாலும் சரி, அடாத மழை மாங்கல விடாது மழை மாங்கல விடாது கருப்புன்ன மாதிரி இந்த மழைக்குள்ளேயும் அங்கே அது செய்தாதான் உதவி. எல்லாம் மழையெல்லாம் விரைச்ச பிறகு 10 நாள் கழிச்சு சும்மா வந்து ஒரு இது பண்றது அதுக்கு பேர் உதவி கிடையாது. அதனால நிறைய பேர் எதுக்கு பழனிக்குமார் மாதிரி உள்ளவங்களும் இந்த மழைக்குள்ள எதுக்கு இப்படி வந்து கஷ்டப்படுறீங்கன்னா கஷ்டம் தான் படணும். இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டாதான் இந்த சமூக அக்கறை இருக்குங்கிறது அர்த்தம். அதனால தான் வந்து நம்ம இந்த செயல்பாடுகளை பண்ணோம். உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு எவ்வளவு கஷ்டங்கிறது. இருந்தாலும் கஷ்டத்தையும் மீறி அதை ஒரு இன்பமா நினைச்சு, நமக்கு மழை ஒரு சிரமம் தான், அதையும் ஒரு இன்பமா நினைச்சு நாங்க இந்த மாதிரி நற்பணிகளை தொடர்ந்து செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் செய்து கொண்டிருக்கோம். ஆமா, என்னன்னா இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு தொழில் பண்ணிப்போ ஒரு 10 குடும்பத்துக்கு 20 குடும்பத்துக்கோ தொழில் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு இல்லையா. அரிசி கொடுக்கறது அவங்களுக்கு தேவையானவங்களுக்கு அரிசி கொடுத்துருக்கோம். அதனால தொழில் பண்ணணும் எங்களுக்கு. அதுக்காக ஆட்டோ கொடுத்தோம், உங்களுக்கு தெரியும். அதாவது விதவை பெண்களுக்கு, அதுவும் ஜெயில் கைதிகளுடைய மனைவிமார்களுக்கு ஆட்டோ கொடுத்தோம். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு வந்து அந்த ஒரு காய்கறி வியாபாரம் பண்றவங்களுக்கு ஒரு தள்ளுவண்டி கொடுக்கும்போது அவங்க காய்கறி வியாபாரம் பழ வியாபாரங்கள் பண்ணி பழைச்சு கொடுவாங்கிறக்காக தான் வாழ்வாதாரம் தான் எங்களுக்கு முக்கியம். ஸோ வெறுமனே வடை சுட்டுட்டு எரியா ஒன்று செய்துட்டு அதை செய்துட்டு இதை செய்துட்டு அது கிடையவே கிடையாது. நம்மளால ஒரு 10 குடும்பம் அவ்வளவுதான் நம்ம பண்ண முடியும். நம்ம ஒரு அரசாங்கம் கிடையாது, ஒரு தனிநபரால என்ன செய்ய முடியுமோ அதை செய்துக்கிட்டே இருக்கிறோம். மக்கள் இயக்கம் ஏன் இது மாதிரி இந்த இடத்துல மட்டும், ஏன்னா மற்ற எந்த இயக்கமும் தெரியப்பட கைப்படுறது இல்லை, நீங்க மட்டும் தொடர்ச்சியா பண்றீங்க. அரசியல் வரதுக்காக ஏதாவது ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கீங்களா? அரசியலுக்கு நாங்க வரக்கூடாதா? இல்ல இந்த எலெக்ஷன்ல போட்டிடுற மாதிரி பிளான் இருக்கா? அதாவது மக்களுக்கு தொடர்ந்து நல்லது செய்வோம். எங்களுடைய பணி வந்து இங்க மட்டும் இல்ல. இப்பதான் போன வாரம் உங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டி திறந்தோம் குமாரபுரம் தோப்பூர்ல. செய்யறதே கல்வி பணி. கல்வி பணினா அரசு பள்ளிகளுக்கு ஏழை மாணவர்கள் படிக்கிறதுக்கு அரசு பள்ளிக்கூடங்கள், அரசு கலையரங்குகள், விளையாட்டு திடல்கள். பாத்தீங்களா, ரொம்ப தொலைநோக்கு சிந்தனையோட பாத்தீங்களா உங்க பத்திரிகையாளர் ஒருத்தர் இப்படி செய்துட்டு இருக்காங்கன்னு நினைச்சு நீங்க தான் பெருமைப்பட்டு எல்லாத்துக்கும் சொல்லணும். ஏன்னா யார் செய்யறா சொல்லுங்க பார்ப்போம். இந்த மலைக்குள்ள யாராவது ஒருத்தர் வந்து இப்படி செய்திருக்காங்கன்னு நீங்க யார்ட்ட சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை பேருக்கு அரிசி மூட்டை உங்க முன்ன வச்சு தானே கொடுக்குறோம். அரிசி மூட்டைகள் மட்டும் இல்ல, அவங்களுக்கு பாய்கள், பெட்ஷீட்டுகள், அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சொன்ன கோடைகள், ராட்சச கோடைகள் தொழில் பண்ணட்டும் அப்படிங்கறக்காக. அதாவது சும்மா வெறுமனே பாருங்க எவ்வளவு மலைக்குள்ள கஷ்டப்பட்டு இருக்கவங்களுக்கு கொடை கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த ராட்சச கோடைகள்லாம் சிந்திச்சு செய்யறோம். இந்த மலைக்குள்ள எனக்கு வீட்டுல படுக்க தெரியாதா?
செய்வோம். மக்கள் அதுக்கப்புறம் நம்ம மேல உள்ள நம்மளுடைய சிந்தனையோ நம்ம செய்யற அந்த சேவையோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க நம்மளை தேர்வு பண்ணட்டும். எல்லாரும் மாதிரி தானே எனக்கும் ஆசை இருக்கும். ஆசை இருக்கிறதுல தப்பு இல்லையே. என்ன திமுக தலைவர் கூட நீங்க முன்னால பயணிச்சிருக்கீங்க. ஆனா வந்து இப்ப கலப்பை மக்களுக்கும் ஸ்டார்ட் பண்ணி தொடர்ச்சியா போயிட்டு இருக்கீங்க. ஒருவேளை அவர் கூட இருந்தீங்கன்னா அவர் பேரை வச்சு பண்ணிருப்பீங்களா? மக்கள் இல்ல, கலப்பை மக்கள் இயக்கம்னு ஒண்ணு தொடங்குனது. மக்கள் அவர் கூட இருக்கும்போது இதே தான் செய்துட்டு இருந்தேன். விஜய் கூட இருக்கும்போது விஜய் பேர்ல எல்லாத்தையும் செய்துட்டு இருந்தோம். இப்ப நம்ம விஜய் கூட இருந்தாலும் அவர் பேர்ல தான் நம்ம செய்திருப்போம். ஏன்னா அவர் கூட இருக்கிறவங்க இப்ப நம்மள உள்ள விட மாட்டாங்க போலுங்க. ஒரு அரண் மாதிரி கட்டி தூண் புட்டு அப்படி ஒரு தடுப்பு சுவர்களை சுத்தி வச்சிருக்காங்க இல்லையா? யாரு? செங்கோட்டையன் வந்திருக்காரு. அவர் பெரிய தியாகம் பண்ணிட்டு வந்திருக்காரு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மிகப்பெரிய தியாகம். பார்த்தாச்சு முதல் எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு தெரியும். ஒரு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா இருக்கும்போது அவர் வந்து ஊழல் செய்த குற்றவாளி. அவர் கண்டிக்கப்பட்டவர். ஏன்னா பெரிய தியாகம் பண்ணிட்டு அவர் 75-80 வயசுல வர்றாரு. என்னத்தை பண்ணிட போறாரு இவர்? என்ன பண்ணிட போறாரு அவர்? சார் நல்ல ஃப்ரெஷ்ஷான ஆட்கள் இருக்காங்க சார். இந்த பாருங்க, மழை பாராம நம்ம செய்யிட்டு இருக்கோம். நம்மள டேமேஜ் பண்ணும் அவ்வளோ. ஏதாவது கண்டுபிடிச்சு பாருங்க சார், இந்த மலையில போய் செய்யறாரு பார்க்கும்போது எவ்வளவு பெரிய குற்றம் சார்னு சொல்லி கொடுப்பான். இந்த மலைக்குள்ள செய்யறாருன்னா எவ்வளவு பெரிய துரோகம் சார்னு சொல்லி கொடுப்பான். அதனால நல்லது பண்றவங்க யார் வந்தாலும் சரி, நீங்க கண்டுபிடிச்சு மக்களுக்கு சொல்லுங்க சார். அவர் வந்து செய்யறாரு அவருக்கும் இது மூலமா தெரியட்டும். ஃப்ரெஷ்ஷா இருக்கவங்க நல்ல திறமையாளர்கள், நல்ல பொருளாதாரம் தெரிஞ்சவன், நல்ல ஃப்ரெஷ் கேண்டிடேட். பாருங்க, ஆதவ அர்ஜுனா மாதிரி ஒரு பொண்ணே ஏமாத்தி கல்யாணம் கட்டினவன், இந்த திருட்டுத்தனம் பண்ண அவ்வளவு சுத்தி இருந்தா 5 கால் இருக்கு சார். நடுவில் ஒரு தலைவன் இருக்கான். 5 காலம் ஒண்ணு புடுங்க இருக்க திருடனும் கள்ளனும் இருந்தா அந்த இயக்கத்தை எப்படி இது பண்ண முடியும்? நம்ம சொல்லதான் முடியும். நம்ம கூட இருந்த அந்த சார் இவன் இப்படிப்பட்டவன், இதுக்கு நீ ஆள் வைக்கணும் சார், டிடெக்டிவ் வைக்கணும். இவன் ஆள் எப்படி, அவன் ஆள் எப்படி, இவன் எப்படி, இவனுக்கு செல்வாக்கு இருக்கா, இவன் மக்களுக்கு செய்வானா, இவன் பின்புலன் என்ன, இதெல்லாம் தானே தெரிஞ்சுக்கிடணும். நம்ம ஒரு மாற்று அரசியலை கொடுக்கணுங்கிறோம், ஒரு சுத்தமான அரசியலை கொடுக்கணுங்கிறோம், ஒரு ஊழல் இல்லாத அரசியலை கொடுக்கணும்னு சொல்றோம். நீ ஊழல்வாதிகள் அவ்வளோத்தையும் ஊழல் வச்சுட்டு எப்படி ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுக்க முடியும்? நான் கேட்கிறேன். இது அவருக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக கேட்கிறேன். செங்கோட்டையன் ஊழல் பண்ணலையா? சரி, ஒரு 50 ஆண்டுகள் யாருக்கு அவர் நல்ல விஷயம் இருக்காரு? அந்த எம்ஜிஆர் கூட இருந்துங்கிறாரு, அம்மா கூட இருந்தாங்கிறாரு, விசுவாசி தானே. இப்ப 50 ஆண்டுகளுக்கு பிறகு யாருக்கிட்டையும் சொல்லாம கொள்ளாம அங்க இருந்து மாறி இன்னொருத்தர்கிட்ட போறாரு. இன்னொன்னு, உனக்கு கட்சிக்கு நீ விசுவாசமா இல்ல, உனக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கும் விசுவாசமா இல்ல, நீ எப்படி ரிசைன் பண்ணலாம்? நீ அரசு பணம் எப்படி போனாலும் பரவாயில்ல, முதல்ல சட்டம் தேர்தல் சீர்திருத்தம் வரணும் சார். அவ்வளவு ஓட்டு போட்டு தேர்வு பண்ண அவங்க விருப்பம் போல ரிசைன் பண்ணிட்டு போனா இப்ப அந்த மக்களுக்கு யார் சார் பொறுப்பு? எவ்வளவு பெரிய தப்பு இது. அதெல்லாம் யாரும் சொல்றது கிடையாது. அந்த ஹீரோ மாதிரி வந்துட்டாரு, இனி அப்படி பண்ணிடுவாரு. என்னதான் பண்ண போறாரு? 80 வயசுல என்னதான் சார் பண்ணுவாரு அவரு? நம்மளும் பார்க்க தானே போறோம் நாட்டுல. விஜய் கட்சியில சேர்ந்தவங்கள மரியாதை சரியா கிடைக்கிறது இல்லைன்னு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. எப்படி பாக்குறீங்க? செங்கோட்டையனுக்கு சரியான மரியாதை அங்கீகாரம் கிடைக்கணும் சார். நீங்களே பார்த்திருப்பீங்க. விஜய் வந்து பேசும்போதெல்லாம் எம்ஜிஆர் அண்ணா பத்தி தான் பேசியிருக்காரு. செல்வி ஜெயலலிதா பத்தி பேசுனது கிடையாது. ஆனா செல்வி ஜெயலலிதா போட்டோவே பாக்கெட்ல வச்சுட்டு விஜய் கூட சேர்ந்திருக்காரு. எப்படி பாக்குறீங்க சார்? அவர் இருக்கிற அங்க அம்மா 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 சொல்லிட்டு இருந்தார். செல்லம்மா செல்லம்மா பிச்சி அம்மா அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. 2 அம்மாவையும் பிச்சி அம்மா பாரு செல்லம்மா காலில் விழுவாரு செய்யாரு, எல்லாம் பார்த்தவங்க தான். ஆனால் ஒரு கட்சி வந்து இவ்வளவு கூட வளர்த்துருக்கு. உனக்கு இவ்வளவு வசதி வாய்ப்புகள் எப்படி வந்தது? இன்னைக்கு கோபிச்செட்டிப்பாளையத்துல அவ்வளவு சொத்துக்களை குவிச்சு வச்சிருக்காருங்கிறாங்க. இவ்வளவு சொத்துக்கள் எப்படி வந்தது? இவ்வளவு புகழ் எப்படி வந்தது? அப்ப அந்த கட்சிக்கு எம்ஜிஆருக்கு நீ விசுவாசமா இருக்கின்றோமா? ஒரு அம்மாவுக்கு இருந்து அவங்களுக்கு விசுவாசமா இருக்கண்டாமா? அந்த கட்சிக்கு விசுவாசமா இருக்கண்டாமா? நீ ரெட்டை இல்லாம இலை இல்லாம நின்று தனியா நின்று பார்ப்போம், அப்ப தெரியும். இப்ப ஒரு எடப்பாடி பழனிசாமி நல்லவரோ கெட்டவரோ ஒரு கட்சியை நடத்துறது என்ன பாடுபட்டு இருப்பாரு. அவர் கூட அந்த நேரத்துல நீ நிக்கணும். ஒரு கஷ்டப்படும் போது நீ அந்த கட்சிக்கே ஒண்ணும் பண்ண முடியல, ஏன் அந்த கட்டமைப்பை சரி பண்ண வேண்டியதுதானே? ஒரு கட்சியில இருக்கிறா, எம்எல்ஏ இருக்கிறா, எம்பியா இருந்திருக்கா, எம்எல்ஏ நீ மினிஸ்டரா இருந்திருக்க, அந்த கட்சிக்கு நீ உழைக்கு நீ அங்க உழைக்க வேண்டியதுதானே, அங்க நீ உழைக்க வேண்டியதுதானே. ஏன் இங்க வந்து பண்ணிடுவாரா? அப்படி எம்எல்ஏ பதவியெல்லாம் அப்படி ஈஸியா சார் ரிசைன் பண்ணக்கூடாது சார். அது மக்களுக்கு செய்யற துரோகம். இதெல்லாம் எடப்பாடி கேட்டுருக்காரு. நீங்க யாரு கேட்டு நீங்க சொன்னீங்க? மக்களை கேட்டு மக்கள். ஆமா, இப்ப யாருக்கு அந்த பகுதி அந்த தொகுதி மக்களுக்கு யாரு நீ ஒர்க் பண்றது? அப்ப உன்னை நம்பி வாக்களித்த மக்களுக்கு நீ அவங்க ஏமாத்திட்டா இல்லையா? அது உண்மை இல்லையா? அப்படி பண்ணக்கூடாது சார். இதெல்லாம் தான் சார் ஜனநாயகம் சொல்லி ஜனநாயகத்தை குளிதோடி புதைச்சிட்டு இருக்காங்க. இவர் என்ன பண்ண போறாரு, எப்படி செய்ய போறாருன்னு தெரியல. இந்த மாதிரி ஆட்கள் தான். அதுக்காக தான் ஆட்கள் கூட இருக்கவங்க வல்லவர்கள், நல்லவர்கள், தெளிவானவர்கள், ஃப்ரெஷ்ஷானவர்கள், நல்ல வேலை பார்க்கறவங்க. இந்த பாருங்க, வேலை பார்க்கறவங்க மலைக்குள்ள இருந்து வேலை பார்க்கறோம், எங்களை எட்டி பார்க்க மாட்டாங்க. இந்த கொடுமையில வந்து வேலை பார்க்கறோம். ஆனா நம்மளை பார்த்தா விரோதி மாதிரி சொல்லி விட்டுருவோம்.
இது எதுக்காக சொல்றேன்னா, நல்லவர்களை நீங்க இப்ப கூட ஈர்த்து வச்சுடுங்க. நீங்க திரு விஜய் அவர்கள் சிஎம் ஆனா எனக்கு ரொம்ப நல்லதுதான். ஆனா கெட்டவர்களை சுத்தி வச்சுட்டு நீங்க என்னைக்குமே நீங்க நினைக்கிறத அடைய முடியாது. இது மாற்று அரசியல், ஊழல் இல்லாத அரசியல், நான் ஒரு தனித்தன்மையோட பண்ணுவேன்னா இதை இவங்களெல்லாம் வச்சுட்டு பண்ண முடியாது. அதுதான் திரும்ப திரும்ப சொல்றேன். செங்கோட்டையன் வந்து பேனர் வச்சிருக்காரு, நீங்க பாத்துருப்பீங்க. எப்பவுமே வந்து ஜெயலலிதா பத்தி பேசிட்டே கிடையாது விஜய். ஆனா செங்கோட்டையன் வச்சிருக்க பேனர்ல வந்து விஜய் அண்ட் ஜெயலலிதா போட்டு வச்சிருக்காரு. அப்படி பாக்குறீங்க, பாக்கெட்லாம் ஜெயலலிதா போட்டு வச்சிருக்காங்க. அதிமுக தான் முன்னிட்டு வராங்களா? இல்ல, அவரு எதை முன்னிறுத்துவாருங்கிறதுக்காக நான் சொல்லல. ஒரு நாட்டுல ஒரு விசுவாசம் ஒண்ணு இருக்கு சார். அதிமுகவில் 50 ஆண்டுகள் இருந்தாங்கிறாரு. எல்லா பதவிகளும் சுகபங்களையும் அனுபவிச்சிருக்கிறாரு. அந்த மாதிரி அனுபவிச்சவர் அந்த இதுக்கு விசுவாசமா இல்லாம போனதும் நாளைக்கு விஜய்க்கும் ஒரு விசுவாசமா இல்லாம தான் போவார். இது என்னுடைய கருத்து. யாருமே இப்போ நான் இன்னைக்கும் விஜய் விட்டு கொடுக்கல. விஜய் கூட இருக்க புல்லுரிமைகளை அவங்களெல்லாம் அந்த சகுனி கூட்டத்தை தான் சரி பண்ணுன்னு சொல்றீங்க தவிர விஜய் முதலமைச்சராக வரணும்னு தான் இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா நான் வளர்த்த இது, நாங்கெல்லாம் தண்ணி ஊத்தி வளர்த்தது சார். அப்ப நாங்க அவருக்கு ஆதரவா தான் இருக்கிறோம். ஆனா அவரு தான் புரிஞ்சுக்கிறணும். முதல்ல பார்க்கறது பல பலன்னு இருக்கும் சார். நல்ல பாத்தீங்கன்னா கோச்சாரத்துக்கு போற பொண்ணு நல்ல அழகி பேரழகிகளா இருப்பாங்க. உள்ள போன பிறகு அவ்வளவு பிரச்சனையும் வரும், எய்ட்ஸ் வரும், நோய்கள் வரும். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா, பாட்டுக்கு பகட்டா இருக்கிறதெல்லாம் நம்ம நம்பிடக்கூடாது. நல்லவங்க பார்க்க எளிமையா இருப்போம், நடந்து போவோம், சைக்கிள்ல போவோம். ஆனா அவங்கள்ட்ட பெரிய திறமை இருக்கும். திறமையாளர்கள் உள்ள ஈர்க்கணும், அவங்களை ஊக்குவிக்கணும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அவர் ஆதவ அர்ஜுனாவுக்கோ ஒரு புசி ஆனந்துக்கோ பயப்படுற ஆள் டிடி செல்வகுமார் கிடையாது. அவங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க விஜய் கூட இருந்து பழங்கி கை கட்டி கைது பண்ணி பாம்போல இருந்த உடனே அவர் என்ன பண்ணலாம் விளையாடலாம்னு நினைக்கிறாங்க. ஆதவ அர்ஜுனா இல்ல, அவர் யாரா இருந்தாலும் சரி எதையும் பேஸ் பண்ணதுக்கு தயாரா இருக்கிற டிடி செல்வகுமார் வந்து துணிச்சலுக்கு முதல் ஆள். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் கேள்வி கேட்கிற முதல் ஆள். எவ்வளவு பெரிய பெடரேஷனா இருந்தாலும் அதை எதிர்த்து பேசி இருமத்திரைங்கிற படத்தை வெளிக்கொண்டு வந்தவன் என்பது உங்க அனைவருக்கு தெரியும். தப்புன்னு தெரியுது. அது யாராக இருந்தாலும் சரி, என்னை படைத்த ஆண்டவராக இருந்தாலும் சரி, தட்டி கேட்பேன் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். எளிமைங்கிறது வாழ்க்கையில் எளிமை, அகிம்சை. என்னை போன்ற எளியவர்களோடு என்றும் நான் மோத மாட்டேன். ஆனால் தப்பு பண்றவங்க யாரா இருந்தாலும் அதை சுட்டி காட்டுவேன். அது என்னுடைய தார்மீக கடமை. கூட்டணி யார் நல்ல கட்சின்னு கூப்பிட்டுப்பா. என்ன எப்படி கூட்டாதானே போக முடியும்? யாராவது கூப்பிடுவாங்க, பேச்சுவார்த்தைகள் நடக்குது. உண்மையிலே பேச்சுவார்த்தைகள் நடக்குது. யாரு நல்லவர்கள், என்ன எனக்கும் மரியாதை தந்து யாரு கூப்பிடுறாங்களோ அவங்க கூட களம் காண்பேன். கண்டிப்பாக இந்த தேர்தலில் நல்லவர்களோடு கைகோர்த்து களம் காண்பேன் என்பது மட்டும் உண்மை. சார், உங்களை பொறுத்த வரைக்கும் விஜயை சுத்தி குற்றவாளிகள் தான் இருக்காங்கன்ற மாதிரி சொல்றீங்க. ஆமா, அது அவரோட அறியாமை. அவர் பக்குவப்பட்டு இன்னும் அவங்களுக்கு அவங்களெல்லாம் சரி பண்றதுக்கு இன்னும் நல்ல ஆட்கள் கூட வைக்கணும். விஜயோட மென்டாலிட்டி எப்படி அறியாமையில இருக்காரு அவரு? இல்ல, அதை நாமே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கும்போது கஷ்டமா இருக்கு சார். அது வந்து அவர் தான் பார்த்துக்கிட்டு கூட நல்லவர்களையும் வல்லவர்களையும் கூட வச்சுக்கிட்டு உண்மையானவர்களை கூட வச்சுக்கிட்டு யார் தப்பானவங்களோ அவங்களை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணுவோம்.